Hello my dear friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படினு சொன்னா இன்றைய காலத்துல எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். கடைசியா இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு பயிற்சியும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். என்ன அப்படினா ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல மட்டும் இல்ல, எப்பவுமே நம்ம கிளாஸ்ல வரவங்க எல்லாருமே மன அழுத்தத்தினால நம்ம கிளாஸ் வந்தவங்க தான் அதிக பேர். ஸோ நம்ம என்னதான் சொல்யூஷன் சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 1 hour பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நடந்த கசப்பான விஷயங்களெல்லாம் கொட்டி தீக்குறாங்க. ஓகேங்களா? என்னை பேசவே விட மாட்டாங்க, அவங்களாவே 1 hourக்கு பேசிகிட்ருப்பாங்க. ஸோ ஒரு 2 minutesல சொல்லி முடிச்சிடலாம், நம்மளோட கவலை இன்னும் பெருசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முடிக்கிறது இல்லை. 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட ஓகேங்களா விட்டால் 2 மணி நேரம் கூட அவங்க சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் டைமிங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, 1 மணி நேரத்துக்கு மேலேயும் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால அவங்களுடைய பிரச்சனை பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அப்படியே கொட்டுறாங்க. இடைவிடாமல் அன்றைக்கி அது நடந்தது, இன்றைக்கி இது நடந்ததுன்னு இடைவிடாமல் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அதிகப்படியான மன அழுத்தத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு சொல்யூஷன் வந்துட்டு நம்ம 7 days கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, இது வரைக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மன அழுத்தம் ஏன் வருது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன காரணங்களால வருது அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கான வழிகள் என்ன, பயிற்சி முறைகள் என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், உறவு முறைகள்னால மன அழுத்தம் ஏற்படுறவங்க தான் அதிகமாக நம்மக்கிட்ட வராங்கங்கிறத விட இந்த உலகத்தில் உறவு முறைகளை மேம்படுத்த முடியல அப்படிங்கிற ரீசன்னால தான் மன அழுத்தம் நிறைய பேருக்கு வருது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஓகேங்களா? 2வது விஷயம், பணம் விரயமாயிடுச்சு, பிஸ்னஸ் பண்ண அதில் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம். 3வது, வேலை இல்லை, பக்கத்தில் இருக்கவங்க என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 4வது, சின்ன குட்டியான விஷயங்களுக்கு கூட கவலைப்படுறாங்க. இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியான விஷயங்களுக்கு கூட அவங்க அதையே பல மணி நேரங்களுக்கு யோசித்து தன்னோட மனசை தானே காயப்படுத்திக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 4 விஷயம் போக வேறு எதுக்காகவும் யாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லை, மன அழுத்தத்தில் இல்லை. பாருங்க, இவங்க எல்லாருக்குமே செல்ஃப் சேஞ்ச் பண்ண முடியலை. ஓகேங்களா? அவங்க ஒரே இடத்துல ஒரே மாதிரியான விஷயம் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களால் மாற்றத்தை ஏற்றுக்கிட முடியல. உறவு முறைகள் வந்துட்டு எப்போவுமே லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் நான் கம்ஃபர்ட்டாக நான் வந்துட்டு ஃபீல் பண்ணுவேன், அது என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் லாஸ் ஆக தான் செய்யும் அப்படிங்கிற மனநிலை இல்லை. ரெகுலராக நம்மளுடைய லைஃப்பில் அழகாக போயிட்டு இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஸோ அதனால எல்லாமே சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனசை குழப்பிக்கிறாங்க. அதை பற்றியே யோசிச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 3வது, வேலை இல்லை, கரெக்டான வேலை கிடைக்கல, நாம் எதுக்குமே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறரால் காயப்படுத்தப்படுறாங்க. வீட்டில் இருக்கவங்க, வேலைக்கு போகிறானா பார்த்தியா, இந்த பொண்ணெல்லாம் ஏன் இருக்கா, வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே, இந்த மாதிரி அடுத்தவங்கனால காயப்படுத்தப்பட்டு அவங்க மனவேதனைக்கு ஆளாகிறாங்க. அடுத்தது, குட்டியான விஷயங்கள் உங்ககிட்டயே உங்களுக்கான சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணாமல் அடுத்தவங்க கிட்ட போய் சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசையில் போகிறாங்க. எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும், எல்லாருக்கும் நாமளும் ஃபேவராக இருக்கணும்னு ட்ரை பண்ணி குட்டியான விஷயங்கள் நம்ம மனசை காயப்படுத்த ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் சேஞ்ச் இல்லாமல் இருக்கிறதுனால தான். உங்களோட மனநிலை சேஞ்ச் ஆக நீங்கள் ரெடியாக இருக்கணும்.
உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்போ வேணால் மாறும். ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல உங்கள் மனநிலையும் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா? நிறைய பேரால் ஏற்கனவே இருந்த கம்ஃபர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களால செல்ஃப் சேஞ்ச் பண்ண முடியல. மாற்றத்தை யாரும் விரும்ப மாட்றாங்க. தனக்கு ஃபேவரட்டாக இருந்த ஒரு இடம், தனக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கோட லைஃப் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மாற்றம் ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா அதை உங்களால் எதிர்கொள்ள முடியல. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எப்போ வேணால் நமக்கு லைஃப் மாறும், எப்போ வேணால் நம்மளுடைய கால சூழ்நிலைகள் மாறும். அப்போ சில தடுமாற்றங்கள் நிகழ தான் செய்யும். அதுக்காக நம்ம விழுந்துட மாட்டோம், மறுபடியும் எழுந்திருப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எப்படி மேம் மாற்றத்தை நான் எதிர்கொள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், மாற்றம் எப்போ வேணாலும் வரும் அப்படின்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நான் அந்த மாற்றத்திற்கு தகுந்தாப்புல எப்போ வேணாலும் என்னை சேஞ்ச் பண்ணிப்பேன், அதுக்கு ரெடியாக என்னுடைய மைண்ட் செட்டையும் என்னோட மனசையும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி, மாற்றம்னு ஒன்று நடக்கவே நடக்காது, அப்படி ஒரு மாற்றம் நடந்தாலும் எனக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஆனால் நிறைய பேர் இங்கே பண்ணுற தப்பு, மாற்றம் நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு அவேர்னஸ், அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேங்கிற பேரில் இப்படி நடந்தால் அப்படி செஞ்சிடலாம், அப்படி நடந்தால் எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணி உண்மையாகவுமே அப்படி நடக்க வச்சிட்றாங்க. ஓகேங்களா? இப்போ 10 லட்ச ரூபா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா ஒரு நாள் திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக சில விஷயங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு நாள் திருடிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் எவனாவது திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க. ஓகேங்களா? எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் தாட் தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கே தெரியாமல் அதிகப்படியான சிந்தனையை நீங்கள் அந்த இடத்துல செலுத்தவே கூடாது. ஓகேங்களா? அவேர்னஸ் தேவை தான். பணத்தை இதில் வச்சிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். உறவு முறைகளில் நாம் அவங்கள லவ் பண்ணுறோம், நம்மளை அவங்க லவ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல பிரிவுகளே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். 3வது மனுஷங்க வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சில விஷயங்களெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உண்மையாகவே 3வது மனுஷங்க வந்துடுவாங்க. ஒருவேளை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் போயிடுமோன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு போயிடும். புரியுதுங்களா? உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா மாற்றத்தை எதிர்கொள்ளவும் நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும். ஒருத்தவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க போனதுக்கப்புறமும் வாழ்கிறதுக்கான மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆனால் விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ஃபோக்கஸும் நீங்கள் அதில் செலுத்தக்கூடாது. ஓகேங்களா? பாருங்கள், மன அழுத்தத்தில் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி முறை சொல்கிறேன். ஒரு காமான பிளேஸில் தியானத்திற்கு எப்படி உட்காருவீங்களோ அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி க்ரீன் கலரில் ஒரு மெழுகுவர்த்தியை எரிய விடுங்க. க்ரீன் கலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் சக்ராவை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களோட மன வலியை வேதனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது எரிய நீங்கள் நினைக்கணும், உங்களோட மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் இது வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாம் காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த முழு மெழுகுவர்த்தியும் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி தான் நினைக்கணும். ஓகேங்களா? உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்கள் மனசில் ஏற்பட்ட அழுத்தம் இது எல்லாமே வெளியில் போயிட்டுருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அது எரிய ஓகேங்களா? அந்த மெழுகுவர்த்தி முழுசாக எரிஞ்சு முடிக்கும் பொழுது நீங்கள் ஒரு புது மனுஷனாக பிறந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்போ நடந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் உங்களை பாதிச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஒரு பயிற்சியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை மட்டுமே வச்சு உறவு முறைகளை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற தாட்டில் இருந்துட்டுருக்காங்க. இது ரொம்ப 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 தப்பான கண்ணோட்டம்.
ஓகேங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷனை வச்சு ஒரு உயிரற்ற பொருளை ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பணம், வேலை, ஓகேங்களா, எதுவாக வேணாலும், எந்த உயிரற்ற பொருளை வேணாலும் வெறும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடைய முடியும். ஆனால் உறவு முறைகள் அப்படின்னு வரும்பொழுது, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் கூடவே சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த உறவு முறைகளை அட்ராக்ட் பண்ண முடியும், அந்த உறவு முறைகளை மேம்படுத்த முடியும், அழகானதாக மாற்ற முடியும். இந்த விஷயம் நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. ஸோ நம்மளுடைய கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா 50% லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் சொல்லுவோம், 50% பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் சொல்லி தருவோம். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நிறைய பேர் சக்ஸஸ் அடைஞ்சிட்ருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில். நான் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், ஃபேமிலியில் ப்ராப்ளம், உறவு முறைகளை மேம்படுத்தணும், மணி அட்ராக்ட் பண்ணணும், ஜாப் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே ஷோ ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.